2க்குரியவனே 6ஆம் இடத்துல போய் உச்சமடையும். சம்பாதிக்கிற பணமெல்லாம் கடன் கட்ட ஆகும். இது ஒரு காற்று ராசி என்கிறனால பல நேரத்தில் நிலையற்ற மனநிலை குணம் அப்பப்போது மாறிக்கிட்டே இருக்கு. 10க்குரியவன் 12இல் போய் உச்சம் பெறுகிறார். முதல் தொழில் இருக்க 2வது தொழில் செய்யும் போதுதான் படபடன்னு மேல வருவீங்க. வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகைகளில் நாம எதையாவது பிடித்து கொண்டு மேலே வரமாட்டோமா? ஏதாவது ஒரு தெய்வமாவது நம் கண்ணை திறக்காதா? பல பிறவிகளில் நான் செய்த பாவமும் புண்ணியமும் எங்கு இருக்கிறது? யாராவது ஒரு தெய்வம் எடுத்து எழுதி வைத்திருக்கும் அல்லவா? ஒருவேளை இந்த பிறவியில் நான் காரணமே இல்லாமல் ஏன் அவதிப்பட வேண்டும்? ஏன் துன்பப்பட வேண்டும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்கின்ற கவலை உங்களுக்குள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு உதவும். ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு நட்சத்திர கூட்டத்தில் பிறந்திருப்பீர்கள், ஒரு ராசியில் பிறந்திருப்பீர்கள். அந்த வகையில் மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளில் பிறந்த உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் உங்களை காரணமே இல்லாது வந்து காத்து ரசிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த கோவில். கருவில் நீங்கள் இருக்கும் பொழுதே தீர்மானிக்கப்பட்டு விட்டது, இந்த தெய்வம்தான் உங்களை காக்க முடியும் என்று. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான உங்கள் ராசி நட்சத்திரத்திற்கு ரிஷிகள் தந்த, மகான்கள் அருளிய, சித்தர்கள் அருளிய அற்புதமான கோவில்களை நான் கற்றுக்கொண்ட ஜோதிடத்தில் இருந்து உங்களுக்கு தருகின்றேன். நேயர் பெருமக்களே, அதை வரிசைக்கிரமமாக சொல்லுகின்றேன். சில குணங்களையும் சொல்லுவேன், சில குறைகளையும் சொல்லுவேன். கேட்டு நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த கோயிலுக்கு சென்ற மாத்திரத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வளமாக இருக்கும். என் அருமை செல்வங்களே, இதை கடைப்பிடித்து மேன்மையடைய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். காலபுருஷத்துக்கு 11ஆம் இடம் சனியினுடைய மூலத்திரிகோண வீடு. இந்த வீட்டில் பொறுத்தளவில் எந்த கிரகமும் ஆட்சி உச்சம் கிடையாது. அப்போ கும்பராசி எந்த ஒரு அநீதியையும் எதிர்த்து போராடக்கூடிய கும்பராசி அன்பர்கள், சனி பகவானுடைய சொந்த வீடு. எந்த ஒரு விஷயத்திலையும் தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடியவர்கள் கும்பராசி அன்பர்கள். எதையும் சரியாக புரிந்து கொண்ட பிறகுதான் பெரிய முடிவுகளை எடுப்பீர்கள். இது ஒரு காற்று ராசி என்கிறனால பல நேரத்தில் நிலையற்ற மனநிலை, மனமானது என்னாகும், குணம் அப்பப்போது மாறிக்கிட்டே இருக்கும், காற்று மாறி மாறி அடிப்பது போல். அப்போ இந்த கும்பராசிக்கு பொறுத்தளவில் உங்களுக்கு பொதுவான குணங்களை பார்த்துட்டு கும்பராசிக்கு எந்த கோவிலுக்கு போனால் சிறப்பாக இருக்கும்? எனர்ஜி கோவில். சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசியினர்கள் நிலையற்ற மனநிலை கொண்டவர்கள். எப்போவுமே காற்று மாறி மாறி அடிக்கும். காலபுருஷத்துக்கு 3, 7, 11 காமத்திரிகோண ராசி. குடும்பம் மற்றும் பணியிடத்தில் ஓரளவு ஆளுமை திறன் உண்டு. உங்களிடத்தில் கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வையும் இருக்கும். உங்கள் வார்த்தை, உங்கள் செயல், அதில் ஒரு உறுதி இருக்கும். எந்த முடிவை எடுத்தாலும் எப்பேற்பட்டாவது அதை நிறைவேற்ற பாடுபடுவீங்க. நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசிங்கிறனால நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட சரியான நடைமுறை இருக்கும். யாரும் முன்னாலையும் பார்க்க படக்குன்னு பேசிடுவீங்க. நேர்மையானவர்கள், இடத்துக்கு தக்கபடி பேசணும்லாம் கிடையாது. தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டு, கொஞ்சம் சத்தமாக பேசிடுவீங்க. எந்த ஒரு அநீதியும் பொறுத்து கொள்ள மாட்டீங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்த விரும்புவீர்கள். நீங்களும் கண்டிப்பாக இருப்பீங்க. உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ரொம்ப கண்டிப்பாக நடத்துவீங்க. உங்களுடைய பொருள்களை கவனமாக பார்த்துப்பீங்க. நீங்கள் அறிவாளியாகவும் புத்திசாலித்தனமாகவும் உழைப்பாளியாகவும் இருப்பீங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்க்குற தொழிலில் ஒரு விரயம் வந்துடும். விரையாதிபதியே காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம். அதனால் காலபுருஷத்துக்கு உங்கள் ராசியே பாதகத்தை தரக்கூடிய ராசி. அதனால் முதலில் ஒரு தொழிலில் ஒரு சரிவை சந்தித்து விட்டு சகோதர சகோதரிகள் வகைகளிலேயும் அவர்கள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு 3ஆம் இடமே என்னாகும்? செவ்வாய், சகோதரர்களே உங்களுக்கு பாதகம்தான். அதனால் சகோதரர்கள் வகையில் ஒரு விரயம் உண்டு.
உங்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், கும்பத்திற்கு எடுத்துக்கொண்டால் அது விருச்சிகம், அங்கே சந்திரன் பாதகம். அதனால் 6ஆம் இடம் வேலைக்காரர்கள் 10ஆம் இடத்துல போய் நீச்சமாக, 10க்குரியவன் 12இல் போய் உச்சம் இருக்கிறார். அதனால் முதல்ல ஒரு விரயம், ஒரு தொழில் பார்த்தா அதில் விரயமாயிருக்கும். 2வது தொழில், முதல் தொழில் இருக்க 2வது தொழில் செய்யும்போது தான் படபடன்னு மேலே வருவீங்க. இதெல்லாம் தலையெழுத்து. ஆமாம், 2க்குரியவனே 6ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறான். சம்பாதிக்கிற பணமெல்லாம் கடன் கட்ட ஆகும். மூத்த சகோதரர்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதனால் வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து செயல்படுவீங்க. கருணை உணர்வு அதிகம் இருக்கும். பேராசை அதிகம் இருக்காது. பிறருக்கு உதவ தயாராக இருப்பீங்க. அதனால் கும்பராசி வந்தவங்க எந்த வேலை கிடைச்சாலும் தொழில் செய்தாலும் அதில் நுணுக்கம் இருக்கும். அதில் ஒரு கடின உழைப்பு இருக்கும். சனியின் தாக்கம் இருக்கிறனால அதிகமாக இந்த ராசியை சேர்ந்தவர்கள் நீதித்துறையிலும் நீதிபதிகளாகவும், ஆசிரியர், ஆராய்ச்சியாளர்கள், வணிகத்தில் இருப்போம். கும்பத்துக்கு 5ஆம் இடம் அறிவு, புத்தி, மனம். இப்போ இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர், கணினி, தொலைபேசி தொடர்பு, வர்த்தக தொடர்பு, யூடியூப், மீடியா போன்ற வகைகளிலும் சிறந்து விளங்குவீங்க. ஐடி துறையிலும் சிறந்து விளங்குவீங்க. கும்பத்துக்கு 5க்குரியவன் தெய்வீகம், 8ஆம் இடம் அமானுஷ்யம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு எவனா ஜெய்வனை வச்சுட்டானா, ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு போய் திஷ்டி சுற்றி போடுறது, கோயிலுக்கு போடுறது, பரிகாரம் பண்ணுறதெல்லாம் இந்த கும்பராசி தான் செய்யும். அதனால் இப்படிப்பட்ட நிலையில் நல்ல ஆலோசகர், நல்ல குணம். ஆனால் எவனையா நம்பி வேலை கொடுத்து அவன் கொம்பாக்கி விட்டு போயிடுவான். காதல் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். மனைவியை நேசிப்பீங்க. அது சூரியன், அது தெனாவட்டாக நிற்கும். 37ஆம் இடம் கலத்திரஸ்தானம், சூரியனுடைய. அப்போ என்ன ஆகும், அது இணங்கி போகாது. அந்த அம்மா ரஃப் அண்ட் டைப்பாக தான் இருக்கும். வேறு வழி இல்லை, நம்ம அனுசரித்து தான் போகணும். அப்போ கும்பத்தில் பொறுத்தளவில் அவிட்டம், சதயம், புரட்டாதி 3 நட்சத்திரம் இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்தை அன்றைக்கி கொடுமுடி போய் அங்கே வன்னி மரத்துக்கு வழிபாடு செஞ்சுட்டு அங்கே இருக்கிற சனீஸ்வரனை வணங்கினா, அபிஷேக ஆராதனை பண்ணால் அதை தான் இருக்க பிடிச்சிக்குங்க. சதய நட்சத்திரக்காரங்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில், ஈரோடு மாவட்டம் திருச்செங்கோடு போய் பாருங்கள். அர்த்தநாரீஸ்வரர் லோகத்திலே பவர்ஃபுல் ஸ்தலம். புரட்டாதி நட்சத்திரம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் சன்னதி. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும், அருமையாக இருக்கும். வணக்க நேயர்களே, இப்போ நாம் மேசராசி சொல்லியிருக்கிறோம், எல்லா ராசிக்கும் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் முதல்ல நீங்கள் குறிச்சுக்கணும். ஏன்னா ஐயா வளவலன்னு பேசுகிறாரேன்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்காகவே ஒரு 5 நிமிஷம், 7 நிமிஷம், 8 நிமிஷம் ஒரு வீடியோனா அதை முழுமையாக பாருங்கள். வேகமாக ஸ்கிப் பண்ணி போய் பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டு குறித்து வைத்து கொண்டு அந்த வார்த்தையை 2 தடவை கேளுங்க. அது கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், நோட் பண்ணுங்கள். உங்கள் பிறந்த நட்சத்திரம், பிறந்த கிழமை அன்றைக்கி உங்கள் குடும்ப சகிதமாக போங்க. அங்கே போய் விளக்கு போடுங்கள், 6ஆம் முறை உட்காருங்கள். முதல் நாளே போய் அந்த சேத்திரத்தில் தங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச பாவ சாபம்லாம் போயிடும். நீங்கள் பல பிறவிகளில் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருந்த தேவதை தான் நான் ஐயா குறித்து கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக பொறுமை, சகிப்புத்தன்மையோடு கொஞ்சம் காசு செலவழித்து நிதானத்தோடு இருந்து கோயிலில் எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு எனர்ஜி வரும். அதை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற என்னுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.